கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது அவருடைய கிருபை, நம்மேல் வைத்த கிருபையினால தான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா இந்த நாள் நமக்கு ஒரு பாதிப்பின் நாளாக தான் இருந்திருக்கும். அல்லேலூயா. உன்னத பாட்டின் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 1வது வசனம். ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த சாரோன் என்பது இஸ்ரவேல் தேசத்தில் யோப்பா பட்டணம் முதல் கர்மேல் பர்வதம் மட்டுமுள்ள ஒரு செழிப்பான ஒரு தேசம். இந்த பகுதி மிக பிரம்மாண்டமான ஒரு பகுதி. மலைகளும் பள்ளத்தாக்குகளும் எங்க பார்த்தாலும் மரம் செடி கொடிகளுமாக செழிப்புள்ள ஒரு பகுதி. இதை குறித்து தான் ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொல்றார். 35வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய நடுப்பகுதியில் சொல்றார், லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் என்று. அந்த லீபனோன் மகிமை, கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம், அவ்வளவு செழுமையான அற்புதமான ஒரு பகுதி. அன்பானவர்களே, இந்த தேசத்தில் உலகத்திலே இராத அநேக செழுமையான அழகுள்ள பூக்களும் மரம் செடி கொடிகளும் ஆச்சரியமானவைகளும் ஏராளமாய் இந்த பகுதியில் உண்டு. அவ்வளவு அற்புதமான ஒரு பகுதி. இந்த பகுதி எல்லாராலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் எங்கேயாவது ஒரு டூர் பகுதிக்கெல்லாம் போகணும்னா அந்த பகுதியில் இஸ்ரவேல் தேசத்தில் எந்த பகுதிக்கு போனாலுமே ஒரு செழுமை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அவங்க இந்த பகுதிக்கு மட்டும் அதிகமாக போவாங்க. லீபனோனினுடைய மகிமைன்னு அவ்வளவு அழகாக இருக்கும். கர்மேல் பர்வதம், சாரோனுடைய பகுதி, இவைகள் எல்லாம் அவ்வளவு செழுமையானது, அவ்வளவு பூக்கள் நிறைந்தது. உதாரணத்துக்கு ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன்லாம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற மரம் செடி கொடிகளே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரோஜாக்களிலே நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் உள்ள ரோஜாக்கள் அங்கே இருக்கிறது. அதே மாதிரி கொடைக்கானல் பகுதியில் இருக்கிற இந்த மலர் கண்காட்சியெல்லாம் வச்சாங்கன்னா அந்த பகுதிக்கு போகும்பொழுது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பார்க்கக்கூடாத வித்தியாசமான பூக்கள் எல்லாம் அவங்க வளர்த்து வருகிறவைகள் எல்லாவற்றையும் அந்த பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக இஸ்ரவேல் தேசத்தில் ஏராளமான பூக்கள் உண்டு. ரோஜாக்களில் நிறைய வித்தியாசமான ரோஜாக்கள் எல்லாம் உண்டு. அதில் இந்த சாரோனுடைய ரோஜாவை மாத்திரம் குறிப்பாக சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு சில விசேஷித்த குணங்கள் உண்டு. சாரோனுடைய ரோஜா அது ஒரு சிறந்த ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் இந்த சாரோனினுடைய ரோஜா பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தத்தை எடுத்து அப்படியே கொஞ்சம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு தட்டில் ரத்தத்தை கொட்டினோம்னா அப்படியே திட்டா ரத்தம் அப்படியே தேங்கி நிற்கிறது மாதிரி இந்த சாரோன் பகுதியில் இருக்கிற ரோஜாவுடைய நிறங்கள், சிகப்பு பூக்கள் அவ்வளவு வித்தியாசமாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. என்ன அப்படியே ரத்த கலரில் இருக்குது, ரத்த நிறமாக இருக்குதே, ஆச்சரியப்படுகிற மாதிரி இருக்குதே. எல்லாரும் அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க. யாரோ ரத்தம் சிந்துறது போல் அந்த பகுதிக்குள்ள அந்த பூக்கள் பூக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் என்னதான் இருக்கும், ஒரே செழிப்பு தான், ஒரே ஆசீர்வாதம் தான், ஒரே மகிமை தான். அவ்வளவு அற்புதமான ஒரு பகுதி அது. அல்லேலூயா. அந்த ரோஜா அழகு நிறைந்தது, அது மாத்திரமல்ல நல்ல மனம் நிறைந்தது, அது மாத்திரமல்ல குற்றமற்ற உயர்ந்த இயேசுவின் அந்த மேன்மையான இரத்தம் சிந்துதலையும் நினைவுபடுத்தக்கூடியதாகவே அது இருக்கும்.
சாரோனின் ரோஜான்னு சொன்னீங்கன்னா அது அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் இதுதான். இயேசுவின் ரத்தத்தை, ஊற்றப்பட்ட ரத்தத்தையே அது குறிக்கும். எல்லாருடைய ரத்தத்திலையும் ஒரே கலர் தான். இயேசுவின் ரத்தமும் சிகப்பு தான். ஆனால் அந்த இயேசுவின் ரத்தத்தில் ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை ஒரு துணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அந்த ரத்தத்தில் ஒரு ஆண் சேர்ந்த ஒரு தன்மை இல்லை. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் ஒரு குழந்தை பிறப்பு. இயேசுவின் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய அதாவது பெண்ணுடைய தன்மைகள் இருக்கிறது. ஒரு ஆண் சேர்ந்ததுக்கு அறிகுறியே இல்லை. மாறாக அது வித்தியாசமான தன்மையை காண்பிக்கிறது. அப்போதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இது உண்மையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான். இந்த ரத்தம் உலகத்திலே கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியம் என்று சொல்லுகிறார். என்ன அன்பானவர்களே, இந்த அழகிய ரோஜா தோட்டங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அப்படியே ரெட்டாக இருக்கும். அந்த ரோஜா தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா தானாகவே வளரக்கூடிய ரத்தம் தோட்டம். அந்த தோட்டத்தில் இருக்கிற பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ரத்தத்தை பூக்களை கொட்டி வச்சது மாதிரி தோணுமா. அவ்வளோ வித்தியாசமான மனமும் அந்த இடத்துல இருக்கும். இயேசு கிறிஸ்துவ கூட நமக்காக ரத்தம் சிந்தினார். அவர் பட்ட காயங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உடல் முழுவதும் இந்த ஏர் உழுந்தா நிலத்தை அப்படி கிழிச்சு போடுறது மாதிரி ஆங்காங்கே இந்த வாரடி பட்ட இடங்கள் எல்லாம் கிழித்து கிழித்து சதைகள் தொங்கினதை போல அதிலிருந்து வடிகிற இரத்த துளிகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரை சித்திரவதை பண்ணியே கொண்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே கெத்செமனே தோட்டத்தில் போய் மணிக்கணக்கில் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறார். ப்ரெஷர், ஹெவி ப்ரெஷரில் ரத்த குழாய்களாம் வெடிச்சு உடம்பு முழுவதும் இரத்த பெருக்காய் ஊற்றெடுக்கப்பட்டது அவருடைய சரீரத்தில். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாரு. சிலுவையில வைக்கும் பொழுது தலையில் அந்த பரிசு செடியை வச்சு குத்தும் பொழுது தலை உள்ளாக புகுந்து அதனால் இந்த இரத்த பெருக்கு உடல் முழுவதும் வாரடியாலும் பயங்கரமான அடிகளாலும் உடல் முழுவதும் ரத்தம் சிந்துதல். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரே தன்னுடைய ஜீவனை பிதாவினுடைய கையில் கொடுத்து இறந்தும் போயிடுறார். அன்பானவர்களே, அவர் உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் சிந்தப்பட்டு விட்டது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது பாருங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவருமாயிருக்கிறார். அவ்வளவு அவரை குறித்த ஒரு மேலான கருத்துக்கள் மிக அழகாக சொல்லப்படுகிறது. எபிரேயர்கள் நிருபம் அவ்வளவு அழகாக சொல்கிறார். பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன அன்பானவர்களே, எத்தனையோ பேர் இயேசுவை குற்றப்படுத்த முயற்சித்தார்கள். ஒருத்தருடைய குற்றங்கள் கூட உறுதிப்படுத்தப்படவில்லை. என்ன அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு குற்றமில்லாத ரத்தம் ஆண்டவருடைய ரத்தம். அதனால தான் அவர் சொன்னார், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ ரோஜாக்கள் இருக்கிறது. ஆனால் சாரோனினுடைய ரோஜா பார்த்தீங்கன்னா அது உயர்ந்ததாக இருக்கிறதை போல இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். எத்தனையோ ஞானம் பண்டிதர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை போல யாரும் இல்லை. அதுதாங்க மிக மிக மேன்மையான ஒரு காரியம். எனக்கு அன்பானவர்களே, வயது, ஜாதி, பணக்காரன், ஏழை,
உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இப்படி யாரும் வித்தியாசம் பாராதபடி வாசனை வீசக்கூடிய ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகிய சொன்னார். பணக்காரன்ட்டையும் ஒரே பதில் தான் சொன்னார், ஏழைகளிடத்திலும் ஒரே பதில் தான் சொன்னார். ஏழைகளையும் ஒரே மாதிரி தான் நினைச்சார், பணக்காரனையும் ஒரே மாதிரி தான் நினைச்சார். நாம் எந்த நேரத்தில் போய் எசப்பான்னு சொல்கிற வேலையிலெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய ஒரே தேவன் இயேசு மாத்திரம் தான். சொல்ல முடியுமில்ல? இல்லையா? அடுத்த ராத்திரியில் நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, என்ன பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனை, பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவரே கூட இருக்கிறார். அந்த அடுத்த ராத்திரியில் சில சமயத்தில் தான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. பல சமயங்களில் பல விதத்துலையும் அவங்க ஜெபிக்கிறாங்க. நைட்டு ஒரு 2 மணி 3 மணி 4 மணி. உலகத்தில் எந்த பகுதியிலையாவது ஒரு 1 கோடி பேராவது என்ன செய்வாங்க? 10 மணிக்கு ஜெபிப்பாங்க, 11 மணிக்கு இன்னொரு கோடி பேர் ஜெபிக்கலாம், 12 மணிக்கு இன்னொரு கோடி பேர், விடிய காலம்பர 3 4 5 எந்த நேரத்திலையும் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவர் டிஸ்டர்பாக நினைக்கல, என் பிள்ளைங்க என்னை நோக்கி கூப்பிடுறாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். யாரா இருந்தாலும் சரி எப்பவும் அவரிடத்துல பேசுறது விரும்புகிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட பேசணும், பேசுறது தான் ஆண்டவர் விரும்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் சரியாக பேசலைன்னா அவங்களுடைய உள்கருத்து எல்லாம் நமக்கு புரியாது. அடிக்கடி எங்கள் மகன் கூட சொல்லுவாங்க, எனக்காக நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறீங்க, நிறைய கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னோட நேரத்தை ஒதுக்கலை, எனக்கு அது வருத்தம் சொல்லுவாங்க. ஆண்டவரும் அதையெல்லாம் விரும்புகிறார். அவருக்காக நேரத்தை கொடுக்கணும், காலத்தை கொடுக்கணும், அவரோட பேசணும். நிறைய பேர் தனி ஜெபமே கிடையாது. எல்லாரும் போய் வேளாங்கண்ணியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி விட்டுட்டு மண்டியிலேயே நின்று ஜெபிக்கலாம். மண்டியிலேயே இந்த இடத்துல இருந்து அவங்க ஒரு சில வழிபாடு வச்சிருக்கிறாங்க. அந்த ரவுண்டிங்கில் மண்டியிலேயே போகலாம், கேட்டால் வேண்டுதல்ன்றான். அப்படிலாம் கூப்பிட்டு ஆண்டவர் பேசணும்னு விரும்புகிறாரா? இல்லை. ஆனால் நாம் அதுக்கு நேரங்களையும் காலங்களையும் நம்முடைய முட்டியையும் ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் நல்லா இருக்கும் பொழுது அவரோட கொஞ்ச நேரமாக பேசுகிற அனுபவத்தை நம்ம விரும்புறதில்லை, அல்லது நேரத்தை ஒடுக்கிறதில்லை. நம்முடைய பிள்ளைங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளையோடு கூட மணிக்கணக்கில் நம்ம கொஞ்சிரும். அந்த பிள்ளை அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, யூரின் பாஸ் பண்ணாலும் சரி, அது நமக்கு வருத்தமாக தெரிகிறதில்லை. அதே போல் தேவனிடத்தில் நம்ம சில சமயத்தில் காயக்கூடப்படுத்துகிறோம். என்னையா நீ சாமி எனக்கு இந்த காரியத்தை செய்ய மாட்டேறீங்க, எனக்கு பதில் சரியாக தரல, என்னோட ஐக்கியப்படலை, என்னுடைய விருப்பங்களை பூர்த்தி அடைய செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தை நம்ம பல விதங்களில் நம்ம காண்பிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை குறித்து வருத்தப்படலை, அவர் குத்துனா கூட வழிபடுத்தவும் இல்லை. ஒரு அருமையான தேவனுடைய மனிதன் ஒரு அருமையான சம்பவத்தை எடுத்து அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொன்னார். சென்னையில் ஒரு பெரிய கருத்தரங்கு, அந்த கருத்தரங்கில் உலகத்தில் மிகப்பெரிய 5வது 2வது பேஸ் வாய்ஸ் உள்ளவர் அவர், 7வது. அவர் பேசு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், அவர் பேசுறது எல்லாமே பேசுவார், அப்படி தான் இருக்கும். அவர் ஒரு மிஷினரி காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய கடைசி பையன் அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறான், ஏதோ சொல்ல விரும்புகிறான். அப்பா அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், அவர் கண்டுக்கவே இல்லை. இருப்பான்னு சொல்லிட்டு வந்த தலைவர்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் ஒரு சின்ன ஒரு குண்டூசி வச்சிருந்தான். கோபம் தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டான், தொடையில் ஒரு சொல்லிவிட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தொடையில் இவன் ஊசியால் குத்துனா பாருங்க, குண்டூசியால், அந்த இடத்துல இருந்து குப்புக்குன்னு ஒரு சொட்டு ரத்தம் வெளியில் இருந்துச்சு. ஒயிட் பேண்ட் போட்டதுக்கு அப்படியே பறிச்சுன்னு தெரியுது. உடனே அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன காரியம் பண்ண அப்படி திரும்பி பார்த்தார். அவனால் ஒன்றுமே சொல்ல முடியல, கதறான். அப்பா
நான் எத்தனையோ தடவை உங்களை கூப்பிட்டேன், இதை விட என்னை விட முக்கியம் சொல்லிட்டு அவன்கிட்ட பேசுறீங்க. நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல விரும்பினேன். அவனுக்கு அவன் சொல்ற காரியம் முக்கியமான காரியம். ஆனா அவர் அதை கவனிக்கல. அது ஒரு பெரிய காரியம் இல்லைன்னு அவர் நினைச்சார். அவனுக்கு அது முக்கியமான காரியம். ஒரு குண்டிசியார் குத்திட்டான். இதை பார்த்த உடனே அவருடைய மனசு அப்படியே பொக்குனுச்சு, கண்ணீர் விட ஆரம்பிச்சுட்டார். அவர் சொல்றார், நம்ம ஆண்டவர் கூட அப்படிதான். பல சமயத்தில் நம்ம பதில் சொல்லலைன்னா, நம்ம சொல்றதுக்கு பதில் அங்கேருந்து வரலன்னா, ஏற்கனவே காயப்பட்டவரை திரும்பவும் காயப்படுத்துறோம். இல்லையா, என்னையா சாமி அப்படின்றோம், அவரை குத்துறோம், வேதனைப்படுத்துறோம், போராட்டத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறோம். அது அவருக்கு வலிக்குங்கிறது கூட தெரியறதில்லை, காயப்படுத்திடுறோம். அன்பானவர்களே, சில சமயத்தில் நாம் பேசும் பொழுது பதில் அந்த இடத்துல வராத ஒரு சூழ்நிலை நம்ம காயப்படுத்துறத அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். மாறாக நம்மை மனதில் வச்சுக்கிட்டு கண்ணீர் விடுவார். அல்லேலூயா. அவர் பாடின ஒரு பாடல்ல ஒரு கவியை நான் பாட விரும்புகிறேன். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடக்கும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையால் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். கரங்களை தட்டி பாடுவோம். மாற்றி செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆமென். இதை விட பேசலாம். அன்பானவர்களே, நம்முடைய வேண்டுதல்கள் அவருடைய சமூகத்தில் வந்து எட்டுகிற சமயங்களில் அவர் பதில் கொடுக்கிறார். சில சமயத்தில் எட்டினாலும் பதில் கொடுக்கலங்கிறப்ப நீங்களும் நானும் அவரை காயப்படுத்துகிறோம். அதை குறித்து அவர் கவலைப்படுவதில்லை, மாறாக வேதனைப்படுவார். எப்படி என் பிள்ளைகளின் சத்தத்திற்கு உடனடியான பதிலை நான் கொடுக்கலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. யூதர்னாலோ அல்லது கிரேக்கர்னோ அல்லது மற்றவர்கள் என்றோ வித்தியாசம் பாராட்டில எல்லாருக்கும் ஒரே நீதியை கொடுத்த ஒரு தேவன் நம்முடைய தேவன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தினுடைய பிற்பகுதியில் படிக்கும் பொழுது, அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு ரோஜா எப்படிப்பட்டதா இருக்குது? ஒரு இதழ் இருக்கும், மேலே ஒரு இதழ் இருக்கும், அடுத்த இதழ் அப்படி சேர்ந்ததா இருக்கும், அடுத்த இதழ் அப்படி சேர்ந்ததா இருக்கும், அடுத்த இதழ் அப்படி சேர்ந்ததா இருக்கும். அப்படியே வரிசையாக சேர்த்துக்கிட்டே வரும். அடுத்தடுத்த இதழ்கள் கீழே இணைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அதே போல கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவங்களும் அடுத்தடுத்து இணைந்தது, அடுத்தடுத்து சேர்ந்தது, அடுத்தடுத்தது உயர்ந்த குணம் நிறைந்ததாகவே அது இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சாரோனின் ரோஜா. இரண்டாவது பள்ளத்தாக்குகளின் லீலி. எனக்கு அன்பானவர்களே, லீலி புஷ்பம் எல்லா இடத்திலையும் காணப்படும். ஆனால் பள்ளத்தாக்குகளிலே காணப்படுகிற லீலி புஷ்பங்கள் இருக்கிறது, அதுதான் மிக சிறந்தது. மலைகளின் ஊடாக 2 மலைகளுக்கு இடையில இருக்கிற அந்த லீலி புஷ்பங்களின் மேலே பனி காலங்களிலே பனி வீசும். அந்த பனி படும் பொழுது அந்த பூக்களானது நீளமாக வளர்ந்து செழுமையாக காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த லீலி புஷ்பம்
பள்ளத்தாக்குகளிலே இருக்கிறது. 2 மலைகளிலேயும் இருக்காது. 2 மலைகளுக்கு இடையிலே இருக்கிற கணவாய் பகுதியில தான் அந்த லீலி புஷ்பங்கள் இருக்கிறது. அந்த கணவாயில இருக்கிற லீலி புஷ்பம் அதை யாருமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அது மலையில இருந்தாவது பறிச்சிடலாம். 2 மலைகளுக்கு நடுவில் பள்ளத்தாக்குகள் இருக்குது, கீழே இருக்குது. அதை யார் பறிக்கிறதுன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தன்மை தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தாலும், நல்லா கவனிங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தாலும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணம் பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நீங்களும் நானும் நம்ம அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய முகத்தை பார்த்தோம்னா உடனே பதில் கொடுக்கிற தேவன். வேதம் சொல்லுது, தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரா? கிருபை அளிக்கிறார். மேட்டின்மையான கண், மேட்டின்மையான நபர்கள் அவர்கள் தேவனால பாதிக்கப்படுவார்கள். தாழ்மை இருக்கணும். சபையில சில வேலைகள் இருக்குது. எங்க அப்பா போஸ்ட் மாஸ்டர், மயிலாடுதுறை ஹெட் போஸ்ட் மாஸ்டரா இருந்தாங்க. அந்த ஹெட் போஸ்ட் மாஸ்டரா இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, ஹெட் போஸ்ட் மாஸ்டரா இருக்கும் பொழுதே சர்ச்சுக்கு போனாங்கன்னா சர்ச்சில் கூட்டுற வேலையை முதல் அவங்க தான் செய்வாங்க. அல்லேலூயா. சர்ச்சை கூட்டுற வேலை அவங்க தான் கூட்டுவாங்க. அது மாத்திரமில்லை, சேரெல்லாம் தொடச்சி வைப்பாங்க. நான் கற்றுக்கிட்டது அந்த சபையில் எங்கள் அப்பா கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா அப்படி ஒரு தாழ்மை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். அவர் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறதா தான் நான் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் சபையில் இருக்கிற வேலைகளை சந்தோஷமாக அநேகம் செய்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே தேய்ச்சி போடுறதுக்காக வர்றாங்க மாதிரி வந்துட்டு போகும். தண்டம். சபை வேலை தேவனுடைய வேலை. நீ என்ன வேலை செஞ்சாலும் வயிற்றுக்காக வேலை செய்கிற. சபைக்காக செய்வது யாருக்காக? தேவனுக்காக செய்கிற வேலை. அது மேன்மையா நினைக்கணும். அல்லேலூயா. தேவனை போல அந்த தாழ்மையின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம முதல்ல தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. 11வது வசனத்தை கூட வாசிங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் அவருடைய தாழ்மை. ஒரு விசுவாசிய நல்லவன்கிற பேரை எப்போ கொடுக்கணும்னா அவன் தாழ்மையோட எந்த அளவுக்கு நடக்கிறானோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை. சாமர்த்தியத்தினால ஒரு காரியத்தை சாதிக்கிறவன் ஆண்டவர் விரும்ப மாட்டார். அது காரிய சாமர்த்தியம் சில சமயத்தில் தேவை, எல்லா சமயத்திலும் அது உதவாது. எப்போ உதவும்? அவங்களுடைய பர்சனல் காரியங்களுக்கு. ஆனால் அதே சமயத்தில் தாழ்மையோடு கூடின கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதில் கிடைக்கிற ஆசீர்வாதம் உலகத்தில் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் கூட ஒரு இடத்துல சொல்றார், மத்திய 11வது அதிகாரம் 29வது வசனத்தில், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்றார். என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மை. அது நமக்குள்ள வேணும்.
சாந்தம் வேணும், மனத்தாழ்மை வேணும். திமிருத்தனமான புத்தியில வாழ முடியாது. என்னைக்கும் திமிரு பெரிய ஒரு ஆசிரியத்தை கொடுக்காது, அழிவை தான் கொடுக்கும். குடும்பம் கூட வாழ முடியாது. ஒரு மனைவியை பலவீனமான பாத்திரங்கிறத புரிந்து அவர்களை நேசிக்கிற ஒரு கணவனா இருக்கணும். தன் கணவன் எல்லா நிலைமையிலையும் அவனுக்கு நான் கீழ்ப்படுகிறோன்னு கீழ்ப்படுகிற ஒரு மகள் மனைவி இருக்கணும். இப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவத்தில் நிற்கும் பொழுதுதான் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுது, அவர் தம்மை தாழ்த்தின பொழுது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. சில சமயத்தில் நம்ம தாழ்மையாக இருப்போம், அப்போ நம்முடைய நியாயம் எடுத்து போடப்படும். அதை குறித்து கவலை அல்ல. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுப்பட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? அவர் தாழ்மையுள்ளவராக இருந்தார், தன்னை தாழ்த்தினார். அவரை கொண்டுட்டாங்க, உலகத்தோடு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் தேவன் அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவராக மாற்றி அவரை அபிஷேகித்து அவருடைய நாமத்தில் யார் என்ன கேட்டாலும் கொடுக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்துட்டார். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். பேங்க்ல இப்பெல்லாம் சம்பாத்தியத்தெல்லாம் கையில் பணமாக கொடுக்கறது இல்லை. மேனேஜர் கூப்பிட்டு கடந்த மாதம் இவ்வளோ ரூபாய் நீங்கள் பணம் சம்பாதிச்சிருக்கீங்க, அந்த அமௌண்ட்டில் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லோன் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு போக அமௌண்ட் இருக்குது வச்சுக்கன்னு கையில் கொடுக்குறதில்ல. யாருக்கும் அப்படி கொடுக்குறதா நான் பார்த்ததில்லை. உங்களுக்கெல்லாம் கையில் கொடுக்குறாங்களா இல்லை அக்கௌண்ட்லேயே போடணுமா? ஹலோ, உங்களே தான் அக்கௌண்ட்டில் வந்துடுமா கையில் கொடுப்பாங்க? அக்கௌண்ட் நான் போய் பேங்க்கில் அல்லது அவரே எனக்கு ஒரு 5000 ரூபா பணத்தை கொடுங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்க அப்படின்னு அவர் பேரை சொல்லி அந்த அக்கௌண்ட் நம்பரை டச் பண்ணால் போதும். அவருக்கு ஓகேன்னு சொன்னால் போதும், அவர் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் 5000 ரூபா அவர் அக்கௌண்ட்டுன்னு எனக்கு வந்துடும். பேசுகிறது அப்படி தான். எல்லா அதிகாரத்தையும் அவர் வாங்கிட்டார். அந்த அதிகாரத்தை பெற்ற தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் உடனே என்ன செய்கிறார்? அக்கௌண்ட்லேருந்து மாற்றி அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அன்பானவர்களே, அதை போலவே நம்முடைய தேவன் அளவிட முடியாத ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரராக இன்றைக்கு மாறி போயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தில் நம்ம கேட்கும் பொழுது அக்கௌண்ட் அங்கே அக்கௌண்ட் அனுபவத்தில் அங்கிருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு வந்துடுது. அல்லேலூயா. எல்லா மேன்மையும் எல்லா அதிகாரமும் இயேசுங்கிற ஒரே நாமத்துக்குள் வந்து விட்டது. அந்த நாமத்தின் நிமித்தம் நாம கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த லீலி புஷ்பமானது பனிக்காலங்களிலே பூக்கும். அதிகாலை நேரத்தில் மழை பெய்யறப்பையா இருந்தாலும் சரி, பனி பெய்யறப்பையா சரி, அப்படியே ரோட்டு ஓரத்தில் போனோம்னா ரொம்ப அருமையான பூக்கள், சின்ன பூவாக இருக்கும். அந்த பூவனுடைய கலரை நீ உடுத்தி இருக்கிற துணியில கூட பார்க்க முடியாது. அந்த உண்மையான நேச்சுரலான கலர் எங்கிருந்து வருகிறது? இறைவன் அந்த பூக்கு முந்தின நாள் வரைக்கும் அது பூக்குன்னு தெரியாது. காலையில போய் அந்த பூவை அப்படியே எடுத்து பார்த்தோம்னா வித்தியாசமா இருக்கும். அந்த பூ பூத்து இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படியே வாக்கிங் போகும் பொழுது அப்படியே பனி பறந்திருக்கும். அந்த சின்ன பூ நேற்று வரைக்கும் இந்த செடி யாருமே மதிக்கத்தக்கதாக இல்லை. நம்ம வாக்கிங் பொழுது அதில் நாய் அழைச்சி போது நாய் கூட அதில் யூரின் பாஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் காலையில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா சாயந்தரத்தில் அப்படி இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா சின்ன பூ அப்படியே பூத்து போயிருக்கும். ஆண்டவர் கூட சொல்கிறாரு, இந்த பூ இருக்க காட்டு புஷ்பம் இதில் இருக்கிற கலர் மாதிரி சாலமன் கூட உடுத்துனது இல்லைங்கிறார். ஏன்னா சாலமன் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் மேன்மையான துணிகள் இருக்கிறதோ, பொருள்கள் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் அவன் இறக்குமதி செய்து வைத்திருந்தான். அவன் உடுத்தி இருக்கிற ஆடையும் அந்த நிறம் உலகத்தில் எவர்களும் உடுத்த முடியாத நிறம்.
அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆடைகள் உடுத்தக்கூடியவன் இந்த காட்டு ரோட்டு ஓரமா பூத்திருக்கிற அந்த பூவுக்கு சமமா ஆடையை உடுத்தல. அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு அழகா மேன்மையா நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அவருக்காக நம்ம கொஞ்சம் நேரத்தை செலவிடலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு அழகிய சொல்லுங்க. சபையில் பெண்கள் அதிகமாக இருக்கிறீங்க, அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்காக கொடுக்குற நேரம் ரொம்ப குறைவு. டிவிக்கு கொடுக்குற நேரம், உங்கள் மாமியார்களுக்கு கொடுக்குற நேரம், உங்கள் உடன்பிறப்புகளுக்கு கொடுக்குற நேரம், உங்கள் கணவன்மார்களுக்கு கொடுக்குற நேரம், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற நேரம், இதில் கொஞ்சம் கூட நீங்கள் தேவனுக்காய் கொடுப்பதே இல்லை. அப்போ நீங்கள் அப்படி கொடுக்கணும்னா நீங்கள் முதல் காரியம் என்ன செய்யணும்னா, அவரவர்களும் அந்தந்த தகுதிக்கு தகுந்த விதத்தில் ஜெபிக்கணும். வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்களே ஒழிய பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட ஒழுங்காக வர்றதே கிடையாது. ஒரு பெண்கள் ஜெபம் வைக்கிறாங்க, அந்த ஜெபத்தில் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். உபவாச ஜெபத்தில் உபவாசத்தோடு இங்கே வந்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் உருப்படும். அதுக்கு நேரம் கொடுக்கறது இல்லை. ஆனால் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். உங்களை ஒருவேளை ஆண்டவர் கைவிடுவாரையானால் அவரிடத்தில் நீங்கள் முறையிடுவீங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞான ஸ்நானம் பெற்றேன், என்ன ஏன் கைவிட்டீங்கன்னு கேட்பீங்க. ஆண்டவர் சொல்வார், டிவி ஸ்க்ரீனில் ஓடுறது மாதிரி ஓடும். அல்லேலூயா. மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. டிவி ஸ்க்ரீனில் ஓடுறதை போல் ஓடும். அப்போ நீ என்னென்ன நேரத்தை என்ன காரியத்துக்காக விரயம் பண்ணின இது எல்லாமே அங்கே தெரியும். அப்போ ஆண்டவரை விட்டு நீங்கள் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நீங்கள் சாக்கு சொல்ல முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன கணக்கு சொல்லுவீங்க? ஆமென். அப்போ நமக்கு கிடைக்கிற இந்த நேரங்களிலே தேவனுக்காய் கொடுக்கணும். நான் பள்ளத்தாக்கில் இருக்கிறேன், நான் ஒடுக்கப்பட்டு போயிருக்கிறேன், என்னுடைய சத்தம் மேலே வரல. அந்த மாமா ரவி மாமா இப்போ இப்படி இருந்தார். இந்த ரவி மாமா நேரத்தை இப்போ ஆண்டவருக்கு கொடுத்தார். ரவி மாமா மனைவி உழைக்கிறதுக்கு நேரத்தை கொடுத்தாங்க. ஆண்டோடைய சமூகத்துக்கு எங்கே நேரத்தை கொடுத்தாங்க? அவங்க அம்மா தான் கொடுத்தாங்க. அப்போ நம்ம எல்லாவற்றையும் ஏன் இந்த மாமா இப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறேன்னு ஒழிய, அந்த மாமா தேவனுக்காக என்னத்தை நேரத்தை கொடுத்தாரு. அல்லது நான் தான் அந்த மாமாவுக்காக நிற்கிறேன்னா, இன்னைக்கு போய் மாமாவை பார்த்து நான் ஜெபம் பண்ணுறேன். நீ பெண்களாக கூடி 4 பேர் என்ன ஜெபம் பண்ணீங்க? பெண்களுக்குரிய அந்த பங்கில் நீங்கள் வந்து சேர்ந்து ஜெபித்திருந்தால் அந்த ஆத்மா இடறி இருக்குமா? உங்கள் மாமியார் சபைக்கு வராமல் இருந்திருக்குமா? அப்போ நான் தேவனுக்காக நான் எதையுமே கொடுக்க மாட்டேன், ஆனால் தேவன் எனக்கு எல்லாம் கொடுக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முட்டாள்தனமானது. இந்த நாட்கள் ஆண்டவர் இனிமேல் கொடுக்க மாட்டார். அவர் சித்தம் செய்கிறவங்களுக்கு தான் எதையுமே கொடுப்பார். அவருக்காக நிற்கணும், அவருடைய சமூகத்தில் ஒன்று விட்டு கொடுக்கணும். ஊழியக்காரன் வந்துட்டா வீட்டுக்குள்ளே வர்றப்ப சில சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு 50 ரூபா கொடுப்பாங்க, 10 ரூபா கொடுப்பாங்க. எனக்கு பார்த்தா அவங்களுக்கு வெக்கமாக இருக்கும். சீ, இதெல்லாம் ஒரு விசுவாசியாக நினைக்கிறோம். ஏன் இவ்வளோ பஞ்சல் பண்ணாதி? ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா 700 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம், 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். தேவனுடைய அங்கே தேவன் ஊழியக்காரன் வரதில்லை, தேவன் வர்றார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தபடி வருகிறார். அப்போ அவரை என் தலை அடமானம் வச்சாவது அந்த தேவனுடைய மனுஷனை கனப்படுத்த நான் பக்குவம் அடையலைன்னா எப்படி கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பான்னு நான் நினைப்பேன். முடியாது, நடக்காது. என் கையில் எது உயர்ந்ததோ அதை தான் தேவனுடைய மனுஷனுக்காக கொடுக்கணும். எங்கள் வீடை நோக்கி என்னை நோக்கி வந்த ஊழியக்காரங்களை ஒருத்தர் கூட நான் விரும்பின விடுறதில்லை. அவங்களுடைய சபைகளுக்கு ஏதாவது செய்யணுமா, என்னால் முடிஞ்ச மட்டும் செய்வேன். என்னோட பழக்கமாக இருக்கிறவங்களுக்கு நான் செய்ய வைக்கிறேன். ஏன்னா தேவன் என்னை கவனிக்கிறார். என் கையில், உன் கையில் நான் இவ்வளோ கொடுத்தேன், நீ என்ன செஞ்சேன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவர் அந்த நீலி புஷ்பம் கணவாயில் பள்ளத்தாக்கில் கிடக்குதுன்னு அது கவலைப்படலை. ஒரு நாள் வரும், என்னை எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு நாள் வரும். அது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்.
ஒரு விசுவாசி அதே மாதிரி எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு இல்லை, நாளைக்காவது நான் ஜெபித்த ஜெபங்களின் பதில்களை நான் கொண்டு வந்து நிறுத்தணும். கன்னியாகுமரியிலிருந்து ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துக்கு செய்தி கொடுக்க வந்திருந்தார். ஒரு டேபிளில் பாட்டில் தூக்கி வச்சுருந்தார். அந்த பாட்டிலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பணியாரமாக அடுக்கி வச்சுருந்தார். அவர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஐயா இங்கே கவனிங்க, என் பாட்டில் இருக்கிறது எல்லாவற்றையும் என்னென்னு பாருங்க. அல்லேலூயா. இந்த பாட்டில் இருக்கிறதெல்லாம் என்னன்னு தெரியுமான்னார். ஒன்றே ஒருத்தர் கூப்பிட்டு இதை எடுத்து பாருங்கன்னார். பாட்டிலை திறந்து பார்த்தா கருகி போன ஒரு சதை பிண்டம். அதாவது அவருடைய முட்டி மேல் பகுதியில் மண்டி போட்டு ஜெபம் பண்ணி காய்ச்சி பிடிச்சிக்கிட்டு விழுந்ததெல்லாம் சேர்த்து வச்சிருந்தார். அவர் ஜெபம் கேட்கப்படுமா? ஓன் ஜெபம் கேட்கப்படுமா? அவரோடு நீங்கள் பேச மாட்டீங்க, அவரோடு நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க. ஆனால் நான் கணவாயிலே கிடக்கிறேன், தாழ்மையில் கிடக்கிறேன், என்னை யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் உன் பேரை பிரஸ்தாபப்படுத்துகிறவர் தேவன். அதுக்கு நீங்கள் என்ன முதலிடம் கொடுத்தீங்க அதை சிந்திக்கணும். எனக்கு அன்பானவர்களே, அதை நீங்கள் சிந்திக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உனக்குரிய நேரங்களை நீ கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, உனக்குரியவைகளை கர்த்தருக்காய் திறம்பட கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் பள்ளத்தாக்கிலே இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். தானாகவே நீங்கள் எவ்வளவு தேவனுக்கு உரியவர்கள் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலம் சீக்கிரம் வரும். அல்லேலூயா. கஷ்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த அனுபவம் எங்கன்னா ரட்சிக்கப்பட்ட அனுபவமாக தான் இருக்க முடியும். கஷ்டத்தோடு இருக்கிறப்ப ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. எனக்கு அன்பார்களே, ஜெர்மன் தேசம் 2 பிரிவாக இருந்தது. மேற்கு ஜெர்மன் அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. கிழக்கு ஜெர்மன் ரஷ்யாவுடைய கண்ட்ரோலில் கம்யூனிஸ்ட் ஆதிக்கத்தில் இருந்தது. நடுவில் ஒரு பெரிய சுவர் வைக்கப்பட்டிருந்தது. இவர்கள் அந்த பக்கம் போக முடியாது, அவர்கள் இந்த பக்கம் வர முடியாது. ஜெர்மனுடைய அடால்ஃப் ஹிட்லர் படையில் தோற்ற பொழுது நடுப்பகுதி வரைக்கும் வந்த சோவியத்தினுடைய படைகள் பிடித்து கொண்ட பகுதி கிழக்கு ஜெர்மனி. அமெரிக்காவுடைய படைகள், பிரிட்டன் படைகள் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த அமெரிக்கா, அதாவது ஜெர்மனுடைய மேற்கு பகுதியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்தது நடுப்பகுதி வரைக்கும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பிடித்து கொண்டது மேற்கு ஜெர்மனி. மேற்கு ஜெர்மனி செழுமையாக இருந்துச்சு, சுதந்திரம் கிடைச்சிச்சு, நல்லா வளர்ந்துச்சு. கிழக்கு ஜெர்மனி கம்யூனிஸ்டினால் பாதிக்கப்பட்டு, சோவியத் ரஷ்யாவுடைய கொடுங்கோலால் பாதிக்கப்பட்டு, சகலரும் அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு வேலை. என கண்பான்பர்களே, அந்த தேசத்தில் இயேசுவை வணங்கவே முடியாது, இயேசுன்னு சொல்லவே முடியாது. ரகசிய காவல் படைகள் ஊர் உலகம் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும். யாராவது வழிபட்டால் அவர்களை அடித்து கூட கொண்டு விடுவார்கள். ஃபாதர்கள், பாஸ்டர்கள் ஒரு ஆள் கூட இல்லை. ஆனால் ரகசிய சபைகள் ஆங்காங்கு நடந்து கொண்டே இருந்தது. 2 பேர், 3 பேர், 10 பேர், அப்படி அவர்கள் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். திடீரென்று யாராவது ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்க உள்ள புதுசாக வந்திருப்பாங்க. அந்த ஆள் கவர்மெண்டுடைய ஸ்பையா உளவாளியாக இருந்துட்டான்னா அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு விடுவாங்க. அவ்வளோ கடூரமாக இருந்த அந்த சபைகளில் மக்கள் வைராக்கியத்தோடு நின்றார்கள். இயேசு அவர்களை காட்டி கொடுக்கல. அவர்கள் பள்ளத்தாக்கில் இருந்தார்கள். மாறாக அவர்கள் ஜெபித்த பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்தார். மாறாக அவர்கள் உபவாசித்த பொழுது தேவன் உடனே பதில் கொடுத்தார். சகோதரர் பார்ப்போ என்கிற ஒரு தேவனுடைய மனிதன், அவர் சோவியத் உளவாளிகளால் பிடிக்கப்பட்டு விட்டார். அவர் ஒரு சின்ன அறை, ஒரு ஆளு குனிஞ்சுக்கிட்டே போகலாம், நீளப்படுத்த முடியாது,
பாதி தலையை மடக்கிட்டு தான் படுக்கலாம். அதுலேயே மூளையில் ஒரு சட்டி, மலைஜால சட்டி. அவன் எப்போ திறந்து விடுறானோ அதை தான் அப்போ தான் எடுத்து போய் இந்த மலைஜால தட்டி எடுத்து போய் கொட்டிட்டு வரணும். எலிகளுடைய தொல்லைகள், தூங்க முடியாது. கொஞ்சம் அசந்தா போதும், நாத்தம் தாங்க முடியாது. கொஞ்சம் அசந்தா போதும், எலிகள் கடிச்சு கொதரும். ஒரு நாள் அவர் வெளியே கொண்டு வந்தார்கள். வெளியே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஒத்த காலில் நில்லு, ஏசு தெய்வம் இல்லைன்னு சொல்லு. அப்படி நீ சொன்னீன்னா உடனே உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன், உனக்கு உடனே போஸ்டிங் போட்டுடுறேன். நீ பெரிய ஆளாயிலாம், உன் குடும்பம் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாது, உன் மனைவி எங்கே இருக்கா, பிள்ளைகள் எங்கே இருக்கா, அவருக்கு அந்நிய வரைக்கும் தெரியாது. அவங்க எல்லாம் சேர்த்து வைக்கிறோம். உயிரோடு இருந்தா இருக்காங்களா என்னன்னு உனக்கு தெரியாது. ஏசு தெய்வம்னு நீ சொன்னீன்னா மணிக்கணக்கில் நில்லு. ஒரு காலை தூக்கிட்டு 2 கையை அகட்டிக்கிட்டு மணிக்கணக்கில், நாள் கணக்கில் நிற்கிறார். கண்ணை திறந்தே வச்சிருக்கணும். கண்ணு அப்படியே ரெட் கலராக மாறிடுச்சு. கண்ணிலிருந்து வடிகிற அந்த தண்ணியெல்லாம் ரத்த நிறத்தில் இருக்குது. கால் அப்படியே வீங்கி போச்சு. நாள் கணக்கில் அப்படியே நின்று உடைச்சு போய் அப்படியே பொத்தடி கீழே விழுந்துட்டார். அப்படியே சிண்டை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவருடைய செல்லில் தூக்கி, சிறையில் தூக்கி அவரை போட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே படுத்து கிடக்கிறார். வாயை திறக்க முடியல, உதடெல்லாம் வீங்கி போச்சு, நாக்கெல்லாம் வீங்கி போச்சு, கண்ணுலேருந்து தண்ணியாக ஊற்றுது. காலை மடக்கின காலை நீட்ட முடியல, நீட்டின கால் வீங்கி போய் கிடக்கு. உள்ள வர்றாரு, உள்ள வந்து படுத்து கிடக்கிறாரு. மனசு தான் பேசுது, ஆண்டவரே நான் படுற பாட்டை நீங்க கவனிக்கிறீங்களா ஆண்டவரே, நான் ரொம்ப சித்திரவதைப்படுறேன் உமக்காக. அப்பதான் ஆண்டவருடைய சத்தம் தேவ காதில் விழுந்துச்சா, சகோதரன் பார்ப்போம், ஒரு காரியம் உனக்கு தெரியுமா, சொல்லுங்க ஆண்டவரே. எப்படி மேலே கண்ணை திறந்து பார்த்தா அவரை விட மோசமான பாதிப்பு. அவருடைய சரீரம்லாம் பிச்சு 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 தொங்குது. தலையில பரிசு செடிக்கிறது, ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்குது. தாகம், தண்ணி கிடைக்கல, கசப்பு கலந்த காடியை தான் கொடுத்தானுங்க. அந்த பாடுகளை பார்த்த உடனே ஆண்டவரே சகோதரர் பார்ப்போம், நீ பாடுகள் அனுபவிக்கும் பொழுது நானும் அதை அனுபவிக்கிறேன். ஆனால் ஒன்று, உன் இதயத்தில் என் வைராக்கி அன்பு இருக்குது பாரு, அது ஊற்றெடுக்கும்படியாகத்தான் நான் விரும்புகிறேன். இக்கால பாடுகள் பரலோகத்தில் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. உனக்காக அவ்வளவு ஆசீர்வாதங்களை பரலோகத்திலே நான் வைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, பள்ளத்தாக்கில் நான் இருக்கிறேன், உடைஞ்சு போய் கிடக்கிறேன், நொறுங்கி போய் கிடக்கிறேன். பனி வேற ஊதல் காற்று வீசுகிறது, பனிக்காற்று வீசுகிறது. அந்த பூ எப்படிப்பட்டதா இருக்குது, பூக்காத பருவத்தில் இருக்கிற பூவுக்கு என்ன சொல்லுவாங்க? ஹலோ பெப்சி என்ன சொல்லுவாங்க? பூக்காத பூவுக்கு என்ன சொல்லுவாங்க? மொக்கோட இருக்கிற பூ. அந்த ஊதல் காற்று வீசுகிறது. அந்த காற்று வீசின உடனே இந்த பூக்க ஆரம்பிக்குது. ஒரு விசுவாசி ஆண்டவருக்காக ஒரு நல்ல சாட்சியோடு வாழுறாங்கன்னா அதை விட ஒரு சிறந்த அனுபவம் எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் நடக்கணும், நான் விரும்புறது மட்டும்தான் நடக்கணும்னு நினச்சின்னா ஒன்றை விட அயோக்கியம் எவனுமே கிடையாது. அடுத்தவங்களுக்கு ஒரு மனசு இருக்குதா இல்லையான்னு தெரியாத நீ என்ன தகுதியானவன், என்ன தகுதியானவள்? நம்மை உலகம் பாராட்டணும்னா அடுத்தவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரணுமோ அதை நம்ம சிந்திக்க பழகணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் சபிக்கல, யாரையும் பகைக்கல, உபத்திரவத்தை சந்தோஷமா சகித்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பனிக்காலத்தில் மொக்கா இருக்கிற அந்த
அந்த லீலி புஷ்பம் நீளமாக இருக்கும். ஊமத்தை பூவை பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும், அதே மாதிரி இருக்கும். அந்த சில் காற்று வந்த உடனே பட 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 படன்னு அந்த படி அது மேலே பட்ட உடனே அப்படியே கொஞ்சமாக பூக்க ஆரம்பிச்சிடும். இயேசு சிலுவையில் தூங்குற அந்த கடைசி நிமிஷம் கூட சொன்னார், பிதாவே உங்களுடைய கைகளிலே நாவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அந்த அனுபவம் உன் வாழ்க்கையில் இருக்குதா? மன்னிக்கிற அனுபவம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, அன்னைக்கு வாந்தி எடுத்த கதையெல்லாம் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். அன்னைக்கு என்னென்ன செஞ்சேன் அதை சொல்ல மாட்டேன். எனக்கெல்லாம் ஞாபக சக்தி ரொம்ப கம்மி. என்னை யார் திட்டினாங்கன்றது கூட எனக்கு அடுத்த நாள் மறந்துடும். அவங்கள்ட்ட ஃப்ரெண்டாக பேசுவேன், நேசிப்பேன். எனக்கு அப்படியே ஞாபகம் வச்சுட்டு இந்த நாளில் இப்படி நீங்கள் சொன்னீங்களேன்னு சொல்லலாம் எனக்கு தெரியாது. கர்த்தர் மறதிங்கிறது ஒன்று வச்சிருக்கிறதுனால நான் சந்தோஷப்படுகிறேன். இல்லாத பட்சத்தில் அன்னைக்கு அவன் கூப்பிட்டான், அதை பேசினான், உடலுங்க கூப்பிட்டான், அயோக்கியத்தனத்தினால தான் கூப்பிட்டான். என் வாழ்க்கையில் நான் சரியாக இருந்து தான் ஏன் எனக்கு பிரச்சனை வருது? நல்லா இருக்கிறப்பையும் பிரச்சனை வரும், ஒழுங்கற்று இருந்தாலும் பிரச்சனை வரும். உபத்திரவ காலத்தில் ஆண்டவரோடு சந்தோஷமாக இருக்கிற ஒரு அனுபவம் தான் விசுவாசிக்க ரொம்ப முக்கியம். முள்ளுகளுக்குள்ளே நீதி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திற்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறார். பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த நீதி புஷ்பம் முட்களோடு பிறந்தது. அந்த பூ சில சமயத்தில் நினைக்குமா, எனக்கு எவ்வளவு அழகான நீளமான அழகு நிறைந்த பூவா என்னை படைச்சிருக்கீங்க ஆண்டவரே. அவர் சொல்றார், ஆமா மகளே, ஆமா மகனே, இந்த நீளமான அழகான பூக்களா இருக்கிற என் பக்கத்துல இந்த நாரத்தம் மரத்தில் இருக்கிற நீளமான முள்ளு மாதிரி என் பக்கத்திலேயே இவ்வளவு நீளமான அந்த முள்ளை படைச்சிருக்கீங்களே, அது எனக்கு ஏற்றுக்கவே முடியல ஆண்டவரே. ஒரு அலையிலே சொல்லுங்க, புரியல கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அல்லேலூயா. இல்லைன்னா அவங்க தம்பிகார் வந்து அடிச்சிடுவோம். எனக்கு அன்பானவர்களே கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னாரா, இல்லை மகளே, நீ ரொம்ப நல்லா அழகா இருக்கிற, நான் பார்த்தாதான் தெரியுது. ஆமா ஆண்டவரே, உன் சுபாவத்தில் நீ எவ்வளவு அழகு நிறைந்தவன்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்த முள்ளை படைச்சதுக்கு பிறகு, இந்த முள்ளு ஒண்ணு குத்த ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் நீ எவ்வளவு அழகு நிறைந்தவள் என்று எனக்கு நல்லா புரியுதுன்னா. ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு வருகிற உபத்திரவங்களில் பொறுமையோடு இருக்க பழகிற ஒரு சிறந்த விசுவாசி, அப்படிப்பட்ட விசுவாசி தாங்க மேலானவர்களாக இருக்க முடியும், இல்லைன்னா இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முள்ளுகள் என்பது ரட்சிக்கப்படாத அல்லது குணப்படாத அல்லது அறியாத அல்லது புரிந்து கொள்ள முடியாத ஒரு நபர்களை குறிக்கும். ஒருவேளை அது உனக்கு மனைவியா இருக்கலாம், அல்லது கணவனா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது உலகமா இருக்கலாம், உன் மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட மிருகங்கள். ஒரு கணவன் தன் மனைவியை தவிர அடுத்தவங்களை போய் இச்சையா பார்க்கிறவன் அவன் பொறுக்கியா தான் இருப்பான், அவன் ரட்சிக்கப்பட்டவனா இருக்க முடியாது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனை விட அடுத்தவங்களை போய் பார்க்கிறவர்கள் நல்லவர்களாக இருக்க முடியாது. அன்பார்களே, காயம் உண்டாக்குறது உன் பக்கத்தில் தான் இருக்குது. லேலி புஷ்பத்துக்கு காயத்தை உண்டாக்குறது அதனுடைய முட்களே. தேவன் உன்னோடு கூட உருவாக்கி வைத்திருக்கிறவைகளை குறித்து நீ என்ன செய்யாத, பயப்படாத. அது ஒன்று மேன்மையானவன் என்பதை காண்பிப்பதற்காகவே. இசைக்கள் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும் பொழுது, நெருஞ்சல்களுக்குள்ளே, அந்த வசனத்தை அந்த பகுதியிலிருந்து படிக்க பார்ப்போம். 2:6 நெருஞ்சல்களுக்கும்
ஆ, நீ தங்கி இருந்தாலோ, ஆ, நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலோ, ம். நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் ஆ. அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. ஆமென். நீ எந்த இடத்துல இருக்கிற அது முக்கியம் இல்லை, அதுக்கு நீ பயப்படாத. அது உன்னை குத்திடும் அல்லது கொட்டிடும் நினைக்காத. தேளோட தவளைக்கு உறவு இருக்கக்கூடாது, தேளோட எலிக்கு உறவு இருக்கக்கூடாது, அல்லது எலியோட தவளைக்கு உறவு இருக்கக்கூடாது. அந்த உறவு எட்டக்க டிஸ்டன்ஸோடய இருக்கும். அது அந்த உறவு சில சமயத்தில் நாசமாக்கிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக ஓடணும். இந்த உலகம் என்கிற உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களை போல இருப்பார்கள், ஆனால் ரட்சிப்பு இருக்காது. அந்த அனுபவம் நமக்கு வர்ற உபத்திரவத்தில் பொறுமையோடு இருக்கிறது. பதிலுக்கு பதில் செய்கிறவன் உலகம். என்ன செஞ்சாலும் பொறுமையோடு போயிட்டு இருக்கிறவன் ரட்சிக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் உன்னை காயப்படுத்தும், அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இயேசுவை காயப்படுத்தினார்கள், அப்போஸ்தலர்களை காயப்படுத்தினார்கள், பவுலை காயப்படுத்தினார்கள், ஆதியில் இருந்த ஈசாக்கை காயப்படுத்தினார்கள், ஆபிரகாமை காயப்படுத்தினார்கள், தாவீதை காயப்படுத்தினார்கள், யோசேப்பை காயப்படுத்தினார்கள். உன்னை காயப்படுத்த மாட்டாங்களா? கண்டிப்பா காயப்படுத்துவாங்க. ஆனா அதுக்காக நீ பயப்படாத. உன்னுடைய நேரங்களை, உன்னுடைய காலங்களை கர்த்தருக்கு கொடு. அல்லேலூயா. உனக்கு ஒண்ணுமே செய்யாதவங்களுக்கு நீ செய். உன்னை வெறுக்கிறவங்களுக்கு நன்மை செய். உன்னை துரோகிதமாக பார்க்கிறவர்களுக்கு நன்மைகளை செய். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, நூதனமான மனுஷன். 17-19 26 வரைக்கும் சொல்லுது, 20 வரைக்கும் வாயாடி, கொள்ளை நோய்க்காரன், இப்படி எல்லாம். அப்போஸ்தலர் 24:5 பவுலை கல்லெறிஞ்சு வந்தாங்க, கல்லெறிஞ்சாங்க. வாயாடின்னு சொன்னாங்க பவுல். ஊழியக்காரனாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், எப்படி வேண்டுமானாலும் உங்களை திட்டலாம், எப்படி வேண்டுமானாலும் உங்களுக்கு விரோதமாய் செய்யலாம். அதெல்லாம் கவலையே படாத. ஆண்டவருடைய கரத்தில் மாத்திரம் ஒன்று ஒப்புக்கொடு. அல்லேலூயா. உன்னை எப்படி வேண்டுமானாலும் குறை சொல்ல. ஏன்னா நீ பள்ளத்தாக்கில் இருக்கிற, அவன் மலையில் இருக்கிறான். அதனால அவன் ஈஸியாக சொல்லிடும். உலகத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு நபரை குற்றம் சாட்டும் பொழுது ஈஸியாக குற்றம் சாட்டிடுவோம். ஆனால் அதே நபரை ஒரு நல்லவன் சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த நல்லவன்கிற நிலைமையை ஈஸியாக விட்டுடலாம், ஆனால் கெட்டவன்கிற நிலைமையை ஈஸியாக பெற்றுடலாம். ஆனால் நல்லவங்கிற பேர் வாங்குறது அவ்வளோ சாமானியமானது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சொல்றேனே, இயேசுவை காயப்படுத்தினார்கள், தொல்லைப்படுத்தினார்கள், கொன்றார்கள். அதை குறிச்செல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு விசுவாசிகளுக்கு உபத்திரவத்தின் பாழை தான் சிறந்த பாதையாக வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 1:29 சொல்றார், ஏனெனில் கிறிஸ்து, படிங்க பார்ப்போம், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தின் மகிமைக்காக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நீங்க பாடுபட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் பாக்கியம். உங்க சொந்த தவறு நிமித்தம் நீங்கள் பாதிக்கப்பட்டால் நீங்கள் குற்றவாளிகள். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 14:22 படிக்கும் பொழுது, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்து நிற்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று
சொன்னார்கள். உபத்திரவத்தின் வழியாதான் மேல போயாகணும். முட்கள் நம்மை அழிக்க முடியாது. நல்லா கவனிங்க, முட்கள் நம்மை அழிக்க முடியாது. யோசேப்பை முட்கள் அழித்ததா? 13 வருஷம் சிறையில் கிடந்தான். அப்பாவையும் இழந்தான், அண்ணன் தம்பிகளையும் இழந்தான், உறவினர்களையும் இழந்தான், அடிமையா எகிப்தில் போய் கிடந்தான் 13 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 13 வருஷம் அவன் கிடந்தான். முள்ளால காயப்படுத்தப்பட்டான். ஆனால் ஒரு நாள் வந்தது, இந்த கானான் தேசத்தில் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் எகிப்தில் கிடைத்தது. ஏன் கிடைச்சதுன்னா, இங்கே இல்லாத ரட்சிப்பு அங்கே ஒரு நபரால் உருவாக்கப்பட்டது. அங்க ஒரு நபருக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார். யோசேப்பு என்கிற ஒரு மனிதனிடத்துல ரட்சிப்பு இருந்தது. ரட்சிக்கப்பட்டவன் எங்க இருக்கிறான்னா அங்கதாங்க ஆண்டவர் இருப்பார். யோசேப்பு சிறையில் இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வசனம் சொல்லுதுல்ல, நீ என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறியோ, நீ இருக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். ஜெயில யோசேப்பை போட்டிருந்தாங்க. இஸ்ரேல் தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு, கானான் தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு, சாப்பிடுறதுக்கு ஆகாரம் கிடைக்கல. இவர்கள் செய்த தவறு, நீதிமான் அங்கே இருந்ததுனால ரட்சிப்பு அங்கே வந்தது. உங்க வாழ்க்கையில கூட எந்த நிலைமையிலையும் கவலைப்படாதீங்க, ரட்சிப்பை விட்டுடாதீங்க, ஆண்டவருக்காக நில்லுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க போதுமானவர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யோசேப்பை ஆசீர்வதித்தவர் ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டாரா? யோசேப்பை தெரிந்து கொண்டவர் ஒன்றை தெரிந்து கொள்ள மாட்டாரா? அந்த பள்ளத்தாக்கிலே அந்த பனிக்காற்று வீசும் பொழுது மொக்கா இருந்தது, பூக்க ஆரம்பித்து விட்டது. அதிகாலை நேரம் பூத்து விட்டது. இளம் காற்று பனியோட வீசுகிறது. அப்படியே பூத்த அந்த பூ பக்கத்தில் இருக்கிற ரோஜாவை பார்க்குது, மற்ற செடிகளை பார்க்குது, மற்ற மரங்களை பார்க்குது. என்னுடைய அழகை பாருங்கள் என்று சொல்லுகிறது. அது இந்த கவலையே படலை, இதை கண்டுக்கவே இல்லை. இங்கே உள்ளே பூத்திருக்கிறது பள்ளத்தாக்கிலே. மக்கள் மத்தியிலே இந்த லீலி புஷ்பம் பூத்திருக்கிறது என்பது தெரியவில்லை. இங்கே பூத்து விட்டது. பூத்த இந்த ரோஜா செடியில காற்று வந்து வீச ஆரம்பிக்கும் பொழுது அந்த பூ அப்படியே சொகுசா லைட்டா ஆடுச்சு. எப்படி ஆடுது? கையை காட்டுங்க பார்ப்போம். அப்படியே எல்லாமே அழக அப்படியே லைட்டா ஆடுது. ஆடும் பொழுது இந்த செடியில் இருந்த முள் இல்லை, அதே செடியில் அடுத்த கிளையில் இருந்த முள் ஒரு குத்த குத்துருச்சு. இதுல பூத்திருந்த லீலி புஷ்பத்தின் மேல் அந்த கிளைகளில் இருந்த முட்கள் குத்த ஆரம்பித்தது. அந்த பூவுல குத்தின உடனே கண்ணி போய் அந்த பூவிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை போல மகரந்தம் கொட்ட ஆரம்பித்தது. காற்று வீசுகிறது, அதிகமா வீசுது. அங்கிருந்து பொத்து 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 அங்கிருந்து என்னதான் சொட்டு சொட்டா ஒரு தண்ணீர் மாதிரி சொட்டுது அந்த பூவில். ரோஜா புஷ்பத்தை கசக்கணும்னா என்ன செய்யும்? தண்ணி தான் கடைசியில் வரும். அது வரைக்கும் அசால்ட்டா பார்த்துருந்த அந்த பூக்கள் எல்லாம், மற்ற மரங்கள்ல இருக்கிற பூக்கள், மற்ற மரங்கள் எல்லாம் இந்த செடியை பார்க்கிறது, ஆச்சரியப்படுகிறது. எவ்வளவு அழகா இருக்குது இந்த செடி, இந்த பூ எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு பார்க்கல. ஒன்றும் இல்லை, இந்த ரோஜாவுக்கு சாரோனின் ரோஜா எவ்வளவு அழகா மனம் வீசுது. இந்த லீலி புஷ்பம் அழகா நல்ல நீளமா தான் இருக்குது, மனமே இல்லை. காயப்பட பட மற்ற செடிகளும் கொடிகளும் அதை வேதனையா பார்க்குது. நல்லா அழகா இருக்குது, நீ கிட்ட முகத்தை காமிச்சில்ல, இப்போ உடம்பெல்லாம் என்ன செய்யுது? அந்த முள்ளு குத்தி குத்தி பஞ்சர் ஆகிட்டு பாரு அப்படின்னு கேவலமா பார்க்குது. காற்று வேகமா வீசுது.
முள்ளு குத்துது, திரும்ப சொட்டா கொட்டுது. சொட்ட ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் தெரியுது, காற்று வீசும் பொழுது சாரனுடைய ரோஜாவை விட அந்த பகுதியில் இருக்கிற எந்த பூக்களின் நறுமணத்தை விட அது காயப்பட்டி கொட்டின அந்த ஒவ்வொரு சொட்டு தண்ணியிலையும் காற்று பட்ட உடனே என்னமா வாசனை வீச ஆரம்பிச்சிச்சு. கேவலமாய் பார்த்த அந்த மரங்களும் செடிகளும் ஆச்சரியப்படுகிறது. இந்த பூ காயப்பட்டு எவ்வளவு மனதை வீசுகிறது, எவ்வளவு வாசனை வீசுகிறது, என்ன ஆச்சரியமாய் இருக்கிறது. ஒரு விசுவாசி சோதனையான நேரத்தில், வேதனையான நேரத்தில் பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா உலகம் சொல்லும், இவன் தாயா மனுஷன் சொல்லும், உன்னை பார்த்து சொல்லும். பொறுமையோடு இருக்கிறார், பொறுமை உள்ளவள், உன்னில் பொறுமை உள்ளவன், இவனோடு கூட இறைவன் இருக்கிறான்னு உலகம் சொல்லும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கலாம், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீ பொறுமையாயிரு. அதுல தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் தேசத்துல தூங்கி கொண்டிருக்கிற ஆட்கள் எல்லாம் எழுந்துச்சு உட்கார்ந்துருவோம். அங்கே பூக்கள் பூத்திருக்கிறது. என்ன நடந்துச்சாங்க? பூ பூத்துச்சியா, வீடி புஷ்பம் பூத்துச்சியா, வாசனை வீசுதியான்னு சொல்லுவோம். வேதம் சொல்லுது, உன்னத பாட்டு 2:16 சொல்லுது, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அவர் எங்க மேய்கிறாரா? லீலி புஷ்பங்களுக்குள்ளே. ஆண்டவர் எங்க இருப்பார் தெரியுமா? யார் காயப்பட்டாங்களோ, யார் பொறுமையோடு இருந்து கர்த்தருக்கு சாட்சியை நின்றார்களோ அவர்கள் இடத்துல தான் அவர் வாசம் பண்ணுவாராம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க தகப்பனார் ரத்தப்படா வெடிச்சு போய் மெடிக்கல் காலேஜில் தஞ்சாவூரில் கிடந்து சுகமானதுக்கு பிறகு எங்கள் அப்பா நடக்கும் பொழுதே எல்லாரும் பார்த்துட்டு சொன்னாங்க, இவர் தான் ஐயா தேவன், இவருக்குள்ளே இயேசு இருக்கிறான்னு சொன்னாங்க. நீ காயப்பட்டு நடக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பது உலகம் பார்க்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று வரைக்கும் முடா குடிகாரன், மோசமான நபர், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சாட்சியா நிற்கிறார். இந்த கமலக்கண்ணன் சொன்னா அது யாருக்கு மகிமை தெரியுமா? தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் தான் மகிமை. அல்லேலூயா. ஒரு மனுஷனை மாத்துறதுன்னா சாதாரண காரியமா? கர்த்தர் மனசுல வைக்கலன்னா நீ சபைக்கு வந்துகிட்டே இருக்கலாம், ஆனா ரட்சிப்பு கிடைக்காது. நான் ஞானஸ்நானம் பெற்றேன், திருவிருந்து எடுக்கிறேன், அதெல்லாம் ரட்சிப்பு அல்ல. உன் சுபாவத்துல மாற்றம் இல்லைன்னா நீ ரட்சிக்கப்படல. கர்த்தர் உன்னோடு கூட வாசம் பண்ணணும், உன்னை சுற்றி சுற்றி வரணும், உன்னோட கூட இருந்து செய்யணும். நீ நடக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படணும், நீ படுத்திருக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படணும், நீ உடையும் பொழுது கர்த்தர் வெளிப்படணும், நீ மற்றவர்களுக்காக மனதுருக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல வெளியில வரணும். கர்த்தர் உன்னோடு கூட வாசம் பண்றாரு, மேய்கிறாருங்கிறது அப்பதான் உலகத்துக்கு தெரியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நீ நல்லா துதிக்கும் பொழுது, நல்ல வேதம் வாசிக்கும் பொழுது, நல்ல உபவாசிக்கும் பொழுது, நல்ல கர்த்தருடைய முகத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நம்முடைய சிஜேசி வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய இஸ்ரவேல் தேசத்தை குறித்து வந்திருக்கும். அந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நான் நெட்டில் எடுக்கிறது எல்லாம் அந்த வாட்ஸ்அப்பில் தான் போடுறேன். நீங்கள் பாருங்கள், அதை நீங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறது. அந்த தேசத்தில் தேவன் எங்கெங்கே நடந்தார், போனார், வந்தார், எல்லாமே வாட்ஸ்அப்பில் அதில் வந்திருக்குது. இது சரித்திரம், காவியம் அல்ல, இதிகாசம் அல்ல. எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி வெண்ண திருடனவன் சொல்ல முடியாது. நடந்தான், போனான், வந்தான், வாழ்ந்தான், சரித்திரமே கிடையாது. ஒரு குடியை உயர்ந்த குடியை வச்சுட்டு மீதி உள்ளவன் எல்லாம் தாழ்ந்த குடின்னு சொல்ற வழிபாடும் அல்ல இந்த வழிபாடு.
இந்திய தேசத்தை நாசமாக்குகிற சில சக்திகள் மத்தியில் இருக்குதுல்ல, அந்த மாதிரி சக்தி அல்ல இவர். எல்லாரையும் நேசிக்கிறவர். ஒரு அழகிய சொல்லுங்கப்பா. அவர் உனக்குள்ள வாசம் பண்ற, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்ற உனக்குள்ள அவர் வாசம் பண்றார். அது மாத்திரமல்ல, உன்னத பாட்டு 5:13 சொல்லுது, அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. அவர் உதடு என்ன பண்ணுதான்? லீலி புஷ்பம். அவர் சொல்ல சொல்ல அவரை கல்லால் அடித்தாங்க, அவரை அடித்து கொடுத்து முற்பட்டாங்க, வெட்டுறதுக்கு முற்பட்டாங்க, பழுசு செடியினால் தலையை குத்துனாங்க, உடல் முழுவதும் பாரடியால் சிதைச்சாங்க. அவர் காயப்பட்டார், 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 காயப்பட்டார். அவர் வாசனை வீசிக்கொண்டே இன்னைக்கு இருக்கிறாரு. நீ அவருக்காக அவரை போல காயப்படுகிற அனுபவம் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா நீ என்ன விசுவாசி? உனக்கு உன் குடும்பம், உன் சம்பாத்தியம், ஒரு நயா பைசா இந்த ஊழியத்துக்காக நீ செஞ்சிருக்கியா? எவனாலும் செய்வானான்னு எதிர்பார்த்த தேவனுடைய ஊழியத்துக்காக என்ன கொடுத்த? ஒன்றும் இல்லை அதனாலே ஒன்றும் இல்லாமலே போயிட்டு இருக்கிற. இருக்கிறதுல சிறந்த கர்த்தருக்காக நீ கொடுக்க பழகலைன்னா அது தேவையில்லாதபடி உலகத்துக்கு போகும். கர்த்தருடைய நாமமும் மகிழ்ப்படாது, நீ ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது. ஆக எனக்கு அன்பானவர்களே, லீலி புஷ்பத்தை போல நீ தாழ்ந்திருந்தாலும் ஒரு காலம் வரும், உன்னை அடையாளப்படுத்துகிற ஒரு நேரம் வரும். கர்த்தர் உன்னை உயர்ந்த நிலைமையில் எடுத்து நிறுத்தி வைக்க வேண்டிய காலம் வரப்போகிறது. அது வந்தே இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை சோதனை வழிகளால் மகிமைப்படுத்தும். லீலி புஷ்பத்தை போல நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். அப்படியே முழங்கால் படிடுவோமா, ஆண்டவர் நோக்கி சொல்லுவோமா, ஆண்டவரே என் வாழ்க்கை விதமாய் மாற்றும். நீ விரும்புகிற ஒரு பாத்திரமாய், நீ நேசிக்கிற ஒரு பாத்திரமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. பலிபீடமே பலிபீடமே கரைகள் போக்கிடும், கண்ணீர்கள் துடைத்திடும், கல்வாரி பலிபீடமே 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 கரைகள் போக்கிடும், கண்ணீர்கள் துடைத்திடும், கரைகள் போக்கிடும், கண்ணீர்கள் துடைத்திடும், கல்வாரி பலிபீடமே கரைகள் போக்கிடும், கண்ணீர்கள் துடைத்திடும், கல்வாரி பலிபீடமே பலிபீடமே பலிபீடமே
இரத்தம் தண்ணீரும் புறப்பட்டதே ஜீவநதியாய், எப்படி நான் நன்றி சொல்வேன். இரத்தம் தண்ணீரும் புறப்பட்டதே ஜீவநதியாய், எப்படி நான் நன்றி சொல்வேன். பலிபீடமே, 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 எல்லாம் முடிந்ததென்று அனைத்தையும் செய்து முடித்து அதிசய பலிபீடமே. எல்லாம் முடிந்ததென்று அனைத்தையும் செய்து முடித்து அதிசய பலிபீடமே. ஒப்படைத்த ஆவியை அர்ப்பணித்து ஒப்பற்று பலிபீடமே. ஒப்படைத்த ஆவியை என்று சொல்லி அர்ப்பணித்து ஒப்பற்று பலிபீடமே. பலிபீடமே, 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 பலிபீடமே. ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. எப்படிப்பட்ட காயங்களை அடைந்தார் அவர், எவ்வளவாய் வேதனைகளை சகித்தார் அவர். அவருக்காக நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உன்னையும் ஆசீர்வதித்து நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஏவப்பட்டவர்களில் ஒருவர் ஒப்பு கொடுத்து ஒருவர் ஜெபிக்கலாம். சீக்கிரம் சகோதரர்களில் ஒருவர் சத்தமாய் ஜெபிப்போம். சீக்கிரம் சத்தமா. இப்பொழுது காணிக்கைக்காக பாடல் பாடும் பொழுது வரிசைக்கிரமாக காணிக்கைகளை செலுத்தும். மல்லிகா அவங்க ஒரு பாடலை பாடுவார்கள். வட இந்தியா காணிக்காக சகோதரன் மத்தியில் ஏற்படுறீங்க. சகோதரன் மத்தியில் அது பாடு. சகோதரி மல்லிகா அவங்க பாடலை பாடுவாங்க.